நிறைய ஒயிட் காலர் ஜாபில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்களாக இருப்பாங்க. இவ்வளோ சிறப்பான இந்த கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்தில் இருந்த பாகிய குருவாக இருந்தவர் இப்போ தற்பொழுது 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாருங்க. அப்போ உத்தியோகத்தில் தொழிலில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு நீங்குங்க. ஒரு புதிய வாய்ப்புகள்லாம் வரும், புது கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு புதிய இடம் கிடைக்கும். ஒரு இடம் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழிலுக்காக அந்த இடம் இப்போ உங்களுக்கு கிடைக்குங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் யாருக்காக காத்திருந்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே பண்ண தொழிலை இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணலான்னு ரொம்ப நாளாக ஒரு லோனுக்காக காத்துட்டு இருந்தீங்கன்னா அந்த லோன் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்துக்காக நான் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த சமயத்தில் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி போயிட்டே இருந்திருக்குங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று சொல்கிறாங்க, தேவையில்லாமல் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது குடும்பத்தில் அப்படின்னா அது இப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து இப்போ தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த காலகட்டம் இருக்குது. அடுத்து குரு 10ஆம் இடத்துலேருந்து 3 இடங்களை பார்க்குறாருங்க. தனது 5, 7, 9ஆம் பார்வையாக உங்களோட ராசிக்கு 2ஆம் இடத்தை, 4ஆம் இடத்தை, 6ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. இது வந்து ஒரு நல்ல அமைப்புங்க. 10லேருந்து 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். 2ஆம் இடம் அப்படின்னா குடும்பஸ்தானம், தனவரவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க குடும்பத்தோடு வந்து சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பசங்க ஒரு பக்கம் படிக்கிறாங்க, கணவர் ஒரு பக்கம் உத்தியோகத்தில் இருக்கார், நான் ஒரு பக்கம் இருக்கேன், இப்படியெல்லாம் ஆளுக்கு பிரிஞ்சிருக்கோங்க. குடும்பத்தோடு ஒரு சேர்ந்து ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமே எங்களுக்கு இல்லை, ஒரே மனக்கவலையாக இருக்குன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த சமயத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடச்சி குடும்பத்தோடு சேரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பாக இந்த 1 வருட காலம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானம் சொன்னேன், பண வரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், அதுவும் 10ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படிங்கும்போது 10ஆம் இடம் தொழில், 2ஆம் இடம் பண வரவு. அப்போ தொழில் மூலியமாக உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதே மாதிரி கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியல, என் குழந்தைக்கு நான் இதை பண்ணித்தரேன், அதில் என் குழந்தைக்கு ஒரு ஹையர் எஜுகேஷனுக்காக ஒரு அற்புதமான ஒரு காலேஜில் சேர்த்து கொடுக்கலான் இருந்தேன், ஆனால் அதுக்கான பணம் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தொழில் மூலியமாக நல்ல பண வரவு வந்து ஒரு அற்புதமான காலேஜாக பார்த்து நீங்கள் அவங்கள சேர்த்தக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உணவுகள் இந்த சமயத்தில் நீங்கள் தேர்ந்தெடுத்த உணவுகளை சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் உணவு சம்மந்தப்பட்ட இடம். அது மட்டும் இல்லாமல் பல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதுவும் குறிப்பாக வந்து ஒரு 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு